குறிப்பாக வர்ற சனிக்கிழமை வரைக்கும். அதாவது ஏற்கனவே இந்த இரத்தப்பலி கொடுத்ததால இரத்த வாடியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ சின்ன பிள்ளைகளோட புலங்குறாங்க உள்ளே போகக்கூடாது என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. போனால் அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லி இது வந்து அடுத்த வேள்விக்குரிய கடை. அப்போ அடுத்த ஆண்டு அப்போ அடுத்த வருஷம் 28க்குரியது. இதுதான் 2027க்குரியது. 2 வருஷத்துக்கு பிறகு நடக்க போற வேள்விக்கு இப்ப இருந்தே ஆடு வந்து வழக்கு வலிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மிருகங்களை பலி கொடுக்கிற பட்சத்துல உயிர் பலி இந்த கிராமத்துல வராதுன்னு நீங்க நம்புறீங்க. இது இப்ப இந்த வருஷம் பட்டின குட்டியா அல்லது 2 வருஷம் ஒரு குட்டியா வாங்கி வளர்த்து போட்டு வச்சு போட்டு அடைய விட்டுறாரு. இப்போ சோசியல் மீடியாவில் வந்து என்ன ஒரு கருத்தொண்டு வந்திருந்தேன்னு சொன்னால், இப்போ வேள்விக்கு தான் வெட்டுறீங்கன்னு சொன்னால் ஏன் அதை பிள்ளை மாதிரி வளர்க்குறீங்கன்னு ஒரு ஆள் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தது. அதுக்கு உண்மை இருக்குத்தான். அதுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ராஜீவன், யாழ்ப்பாணத்தில் இருந்து. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கீரிமலைக்கிட்ட கவுனாவத்தை என்ற இடத்துக்கிட்ட நிற்கிறேன். கடந்த வாரமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுனாவத்தையில் வேள்வி நடந்தது. நீங்கள் சமூக வலைத்தளங்களோட பார்த்துருப்பீங்க. அந்த வேள்விக்கு பிறகு நிறைய ஃபேஸ்புக்கில் சமூக வலைத்தளங்களில் பதிவுகளையும் பார்த்துருப்பீங்க. அந்த வேள்வி நடந்தது பிழை என்றும் உயிர் பலி கொடுக்கறது பிழை என்றும் பலர் கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நேரடியாக வந்து இந்த கவுனாவத்தைக்கே வந்திருக்கிறேன். இப்போ கோயிலுக்கு உள்ளே போக முடியுமா தெரியல. என்னென்னு சொன்னால், நான் அறிஞ்ச மட்டத்தில் வருகின்ற சனிக்கிழமை வரைக்கும் ஏற்கனவே அந்த இரத்த பலி கொடுத்து வேள்வி நடந்தபடியாக வருகின்ற சனிக்கிழமை வரைக்கும் யாரும் உள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் மக்களுடைய சில கருத்துக்களை கேட்டு இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்தும் காணொலியை பார்க்கலாம். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சிங்க என்று சொன்னால் நான் பிறகு போகின்ற எந்த ஒரு காணொலியை நீங்கள் தவற வேண்டிய அவசியம் வராது. தொடர்ந்தும் காணொலியை பார்க்கலாம். கவுனாவத்தை பொறுத்த வரைக்கும் இது தொன்று தொட்டு பல காலமாக நடக்கின்ற ஒரு விடயமாக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. இப்போ நாங்கள் நேரடியாக ஒரு ஐயாவை சந்திக்க இருக்கிறோம். ஐயா சொல்லுங்க. முக்கியமான பூசை அங்கே அப்பா முக்கியமான இருந்தவர் இறந்தா நான் தான் பொங்கல் பொங்கி முதலாவது பொங்கல் பொங்கி பேருந்து பூஜை பண்ணி பேருந்து பூசைக்கிடான்னு எங்களுக்கு நாங்கள் கொண்டு வர்ற கோழி. பூசைக்கிடா வந்து உங்களோட ஐயான பேர் என்ன? மகேந்திரன். மகேந்திரன். இப்போ பூசைக்கிடா வந்து உங்களோட கிடா தான் பூசைக்கு எடுக்கப்படுறது. முதல்ல என்னுடைய பரம்பரையாகலாம் செய்த போட்ட விட்டா அப்புறம் நாங்கள் பொறுப்படுத்து. அதாவது நாங்கள் 2 பரம்பரை இருந்தது எனக்கு தெரியக்கூடிய. ஒரு பரம்பரை ஒரு வருஷம் எங்களோட அப்பாண்ட அப்பன் ஒரு வருஷம் மாறி மாறி பெட்டி கொண்டு பேருந்து இறந்தா பிறகு நான் தான் கடைசியாக இருக்கிறேன். மற்ற அந்த ஒரு ஆள் 14 வந்து செய்தவர். அவர் வந்து இதற்கு விரும்புகிறார். அவர் மகுனியால் இருக்கிறார். அப்போ என்ன பொறுப்பு என்ன செய்ய சொல்லி பொறுப்பு தந்துட்டார். அப்போ நான் தான் தொடர்ந்து இப்போ பொங்கலும் வேலி கிடாயும் நான் வளர்த்து இந்த 2 வருஷம் ஒரு குட்டியாக வாங்கி வளர்த்து போட்டு நான் சாப்பாடு வச்சு போட்டு அடைய விட்டுறார். இப்போ எந்த கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறார்களுக்கு, இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களுக்கு கவுனாவத்தில் என்ன நடக்குன்னு தெரியும். வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வேள்வி திருவிழான்றது திருவிழாவில் வேள்வின்றது ஒரு நிகழ்வு அல்லது வேள்வி தான்? பொங்கல் நடக்கலாம் வேள்வி. வெளி பொங்கல்னா இப்போ எழுத்து சுருக்கத்துக்காக சொல்லிக்க பொங்கல் வழிகளுக்காக வெள்ளி பொங்கல்னா எழுதுற அந்த எழுதி வந்து 8ஆம் விட முதல் கும்பம் வச்சு முதல் வெள்ளி கும்பம் வச்சு போட்டு வெள்ளி முடிய 8ஆம் விட வார வெள்ளிக்கிழமை. அது அன்றைக்கு தான் வடிவம் ஊஞ்சல் பாட்டுலாம் இருக்கும். இந்த ஊஞ்சல் பாட்டு ஒரு கோயில். இந்த கோயிலுக்கும் முக்கியமான என்ன ஊஞ்சல் பாட்டு தானே. ஊஞ்சல் பாட்டு தான் அந்த எங்களோட அந்த கோயிலை பற்றி விரிவாக சொல்றது. என்ன எங்களோட கோயில் வந்து சரித்திரம் வந்து இருந்தா போல எல்லாம் பிரச்சனையாக வந்தாலும் இந்த ஊஞ்சல் பாட்டில் வைத்தோம்னா நாங்கள் கோயிலை பற்றி கேட்டு வந்து சிவப்பு அந்த கம்பஸில் படிக்கிறவே இல்லை. இந்த வேலி கோயிலை பற்றி எழுத நான் சொன்ன ஊஞ்சல் பாட்டு தாரங்க அதில் இருக்கிறத பற்றி விஷயங்களை எழுதுங்க. எவ்வளவு காலமாக இங்கே வேள்வி என்ற ஒரு விஷயம் நடக்குது? அது என்ன 300 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். மற்றபடி இவ்வளவு ஆரம்பின்றதை குறித்து சொல்லலாது. அது என்னென்றால் ஊஞ்சல் பாட்டிலே வன்னி உடையவர் என்றவர் எங்களோட சந்ததி தான். அவர்கிட்ட பேரன் கூட்டணும் கடைசியாக இதாக இருந்த கோயிலுக்கு பொறுப்பு அவருக்கு கண் தெரியாதால அவர் கஷ்டம் பண்ணுறதால இப்போ இருக்கிற தர்மத்தாண்ட பேரை பெரியதை பண்ண நான் பொறுப்பை கொடுத்து அவர் செய்து கொண்டு வந்தேன். பேருந்து அவர் முழக்க வளர்ப்பு பிள்ளை அவருக்கு பிள்ளை இல்லை. புறாம வந்தால் இப்போ தான் இருக்கிறேன்.
மற்ற இந்த இது உபயோகங்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம். இப்போ இதுன்ற வழக்கம் வந்து என்னென்று உருவானதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வழக்கம் விட தண்ணி விட்டு வந்து இவருக்கு தெரியுமா நீ இல்லை சும்மா சரி நீங்கள் முடிய விட்டு அவர்கிட்டையும் கேட்போம். முஞ்சல் பாடு படிக்கிற சரி சரி அவர்கிட்டையும் கேட்போம். அவருக்கு வைஃபுக்கு நான் தெரியும், அவருக்கு விஷயம் தெரியும். ஏன்னா அப்பா என்னென்றார் வன்னி உடையார் என்றவர் அந்த ஊஞ்சல் பாட்டு வன்னி உடையாரோட அந்த வயிறு வந்தது ஊஞ்சல் பாட்டில் சொல்லி இருக்கு. அப்போ அந்த காலத்தில் வைக்கல் மட்டில் நைக்கிறவர்களே தர மண்டிலாம் வைக்கல் நெல்லுகள் தான் கொண்டு வரோம். இப்போ நெல்லை வந்து தன்னை வீட்டில் வச்சு போட்டு வைக்கலை இந்த கோயில் இருந்த இடத்துல வந்து பறித்து சூடு வைக்கிற சூடு வச்சு வேண்டாம். அப்போ அப்போ இந்த ஒரு அப்படி கொண்டு வைக்க வயிறு சேவல் வந்து பின்னால் இருந்து வந்ததான் சேவல் வடிவம் வயிறு அது உண்மையாக இருக்கலாம் தானே. இப்போ சேவல் வடிவமாக வந்து தான் இந்த கோயில் உருவாகுது. சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா ஐயா, இப்போ சமூக வலைத்தளங்கள் இப்போ குறிப்பாக வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் இந்த கவுனாவத்தை வேள்வியை பற்றி எந்த வருஷமும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் ஒரு நிறைய பேற்ற கருத்துகள் முன்னுக்கு பின் வந்து இருக்குது. எல்லா முந்தைய காலங்களில் இந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டவர் இப்போ எல்லா கோயிலும் கூடுதல் சில நாங்கள் நிப்பாட்டின உடனே எல்லாரும் கொண்டு வந்து தங்கிவிடணும். அப்போ நாங்கள் இதை ஒரு எடுத்து நிப்பாடுற அதாவது முதல்ல வந்து இந்த பகுதி கோயில் கோயிலோட அயல் கிராமங்களாம் மற்ற இப்போ இந்த வேலையை தடை செய்கிறார் என்றால் மக்களாக விரும்பி தான் தடை செய்யணும். மற்றபடி சட்டங்களால் செய்யக்கூடாது, தடை செய்யாது. இப்போ முதல் 83 ராசவரி எம்பி சட்டத்தால் வந்து அது பிள்ளையாண்ட நிர்வகித்து விட்டுட்டோம். இது இளைஞனியனுக்கு அவரோட ரகசிய சப்போர்ட்டோட சபை தான் வழக்கு போட்டு முதல் யாழ்ப்பாணத்தை தீர்ப்பு வாங்கினது சால்வ் பண்ண பேர் அப்பீல் பண்ணி தான் நாங்கள் வேண்டது நாங்கள். சரிதானே? அதுபோல் அந்த தீர்ப்பில் வந்து சொல்லி கிடக்கு இந்த நீதிமன்றம் தடை செய்யப்படாது. நீதிமன்றம் என்றதை விட இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, மக்கள்ல இப்போ ஒரு சாரார் வந்து இந்த முக புத்தகங்கள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி மிருகங்களை கொல்றது பிள்ளை இவ்வளவு காலம் வளர்த்துட்டு இப்படி வீதி வீதியா கொண்டு திரிஞ்சு இல்ல அதுக்குரிய ஏதாவது விளக்கம் உங்களால சொல்லலுமா? என்ன காரணத்துக்காக இந்த உயிர் பலி செய்தால் நல்லது என்று சொல்லி பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. இந்த ஏரியாவில் பெருசா உயிர் பலி மனித பலி உயிர் பலி ஒன்றும் நடக்கல. மற்ற உடைக்க கோயில் குறாவு ஐபிகேலாம் இங்கே வந்து அங்கால கோயில் பக்கம் சிறந்து இந்த ஐபிகே வாலியோ இல்லாட்டி இலங்கை இராணுவத்தாலேயோ ஒரு பெருசாக அழிவெண்டு இல்லை. நாங்கள் ஒழிக்கிட்டு ஓடுனா அதனால பெரிய உயிர் பலி இல்லை. அது அது என்ன வச்சு நாங்கள் சொல்லலாம். அதாவது மிருகங்களை பலி கொடுக்குற பட்சத்தில் உயிர் பலி இந்த கிராமத்தில் வராதுன்னு நீங்கள் நம்புறீங்க. தான் இந்த அதாவது செய்கிற வழியால் மனித பலி குறைஞ்சிருது. ஏன்னா முகப்புத்தகங்கள் வந்து என்ன போடுறாங்கன்னு சொன்னா, வேள்வி எனும் பெயரில் மிருகங்களை கொலை செய்பவர்களையும் அதனை ஊக்குவிக்கும் வகையில் அவற்றை காணொலிகளாக பதிவு செய்கிறார்கள். இப்போ எங்களை மாதிரி மீடியாக்கள் யூடியூப்ல செய்யும் வந்து முந்தி இல்லை முந்தி பேப்பர்லாம் பெரும்பாலியை பற்றி படங்களும் இப்போ பேப்பர்ல ஒன்றும் இல்லை வந்து ஒரு பேப்பரை பற்றி வேலியை பெரிய ஒன்று வசனமா ஒன்றுமே இல்லை. அப்படி அப்போ இதில் போட்டு தான் நாங்கள் குழப்புறோம். மற்றபடி சில பிள்ளையால் இருக்கு தைலன்னா சொல்லல, அதை கட்டுப்படுத்துறது கஷ்டம். இல்லை ஓப்பனாக தான் யாரும் வெட்டலாம் விட்டுறது யாரும் வெட்டலாம் சொல்லி முந்தி வந்து அந்த இந்த இப்படியான வெளியாக்கள் வந்து வெட்டுறில்லை. இப்போ அதாவது இந்த முறை வந்து வெளியாக்கலாம். எத்தனை கடை இந்த வருஷம் வெட்டி இருப்பினம்? இந்த வருஷம் மற்ற வருஷத்தை விட இந்த வருஷம் தான் ஆக இதா கலைக்கப்படுது. கூட வெட்டினாலும் 80ஆம் ஆண்டுக்கு முன்ன 79ஆம் ஆண்டுக்கு முன்ன 79ஆம் ஆண்டு 1000 கடாய்கள் 1000க்கு உட்பட்டது 800 தொடக்கம் 1000 சேவலும் 1000க்கும் மேற்பட்டது 1000க்கும் மேற்பட்ட சேவலும் எல்லாரும் சேவலும் ஆடும் வந்து ஆடு வெட்ட வசதி இல்லாத கஷ்டமாக கோழி வெட்டி கோழி வெட்டி விற்பனை செய்கிறது. சரி முதல் வந்து ஆள் வெட்டி போட்டு பேருந்து கோழி வெட்டுறது. இப்ப என்ன மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமுமே ஒவ்வொரு வீடுமே அதை செய்ய நிலவாலை பன்னாலை கீழ்மலை அந்த தெளிப்பா கூடுதல் குறிப்பா சொன்னா தெளிப்பலை கோயில் பற்று வழிவடக்கு கொஞ்ச நாள் தடை செய்திருந்தது. ஓமோம் அப்போ சில பேர் உங்கள் கதைச்சவை அப்போ வெளியே தடை செய்தாலே உயிர் பலிகள் நியமாக போகுது. வேள்வியை தடை செஞ்சபடியே உயிர் பலிகள் போகுது பொதுவாக கேள்விப்பட்டிருக்கேன். நான் அப்படி சொல்லல, நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன்.
அவன் தலையினம் ரோடு ரோடு எல்லாம் அவக்காரன் எல்லாம் பிரச்சனை வந்து நேமனாக்கள் செத்ததானே. இந்த மற்றொரு ஒப்படைக்க இந்த குறாவு இந்த ஏரியா குறாவு தானே. இந்த அஸ்பஜாகம் வந்து குதிரை பலி கொடுத்து மன்னர் காலத்தில் இந்தியாவில் அப்படியெல்லாம் செய்திருக்கணும். அதாவது மன்னர் காலத்தில் குதிரையை பலி கொடுத்துருக்கணும். குதிரை பலி கொடுத்து அஸ்பஜாகம் செய்திருக்கணும். அப்படியே சில சடங்குகளுக்கு அது உயிர்ப்பலி கொடுக்கணும். சேவலுக்கு கேட்கலாம் சேவையில் இருக்க ஆட்டின் செவியை ரத்த பலி கொடுக்குற செவியை தேர்களுக்கு அந்த காலம் இப்போ மாவட்டம் தீர்ப்பு அப்படித்தான் கொடுத்துருக்கோம். இந்த மரபுகளையும் கோயிலில் சடங்கு நடந்தபடியால் அதை தடுக்கதான் நீதிமன்றம் முந்தி தடை செய்து கலாச்சாரத்தால் மூடி வெட்டலை சொல்லி மூடி வெட்டுறதில்லை காலையை கட்டி எல்லாரும் பார்க்கக்கூடிய வெட்டுறது. இப்போ அந்த கொண்டு வர கிடாக்காரும் அந்த வெட்டுற கொஞ்சம் பேரால் பார்க்கக்கூடிய கட்டுப்பாடு முடிவை வெட்டுறது. அதுக்கும் நாங்கள் வழக்கு போட்டு வெல்லலாம். ஆனால் பெரிய கட்டுவிலே நீதிமன்றம் தான் வெட்ட சொல்லி எழுதிருக்கு. நீதிமன்றம் தடை கிடையாது. சும்மா எதையும் சொல்லலாம். சமூகத்தில் அப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு ஒரு நியதி இருக்குதானே, ஒரு ஃபேக்ஸ் இருக்கு. இப்போ சோசியல் மீடியாவில் வந்து என்ன ஒரு கருத்தொண்டு வந்திருந்தேன்னு சொன்னால், இப்போ வேள்விக்கு தான் வெட்டுறீங்கன்னு சொன்னால் ஏன் அதை பிள்ளை மாதிரி வளர்க்குறீங்கன்னு ஒரு ஆள் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தது. அதுக்கு உண்மை இருக்குத்தான். அதுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ மாட்டை விருப்பத்தோடு மாட்டையும் வளர்க்குறோம். பாலுக்கும் மாட்டு இறைச்சிக்காக வளர்க்குற மாடு. ஆடு என்னத்துக்காக வளர்க்குறோம்? இப்போ வேலியில் நிற்பாடியா அந்த ஆடுலாம் வெட்டி இறைச்சியை கட்டால் சாப்பிடலாம் தானே. அதில் இங்கே வந்து உயிர்ப்படியாக மாற்றியாச்சு. வளர்த்தானே ஆடு வளரும். அந்த வளர மாடு வந்து அதுக்கு மற்ற என்ன கொண்டு இந்த போட்டி எந்த ஆடு வருது போட்டி கொண்டு இருக்குது. அந்த போட்டிக்கு லட்சஞ்சில லட்சக்காய்ச்சியில் உடைச்சு தான் இதெல்லாம் வளர்க்குறேன். அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு இப்போ இருக்குமே அதே பிறாக்கு வேற வேலை இந்த வேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களோட பங்கு என்னையா? நீங்கள் கோயிலோட ஊஞ்சல் பாட்டுலாம் படிப்பேன். ஊஞ்சல் பாட்டு நம்பிக்கை அவைகள் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாட்டால் கோயிலுக்கு போக மாட்டேன். பயிரோட்டை போட்டு பயிரோட நம்பிக்கை இருக்கு. ஆனால் நான் சின்ன வயதுலேருந்தே நான் வேள்வி நடக்கிற நேரம் போகிறேன். அதை நான் போகிறேன். அந்த முதல் நாள் போவேன். அப்படி இப்போ கோயிலுக்குள்ளே போகலாமா, பார்க்கலாமா? போகலாம். பூசை ஒன்றும் இல்லை. ஒரு கிழமைக்காவே அதை அன்றை வெள்ளி சனிக்கிழமை இல்லை கடைசியாக பூசை வெள்ளி அது அடுத்த வெள்ளிக்கிழமை ஐட்டாவது தான் இனி பூஜை செய்யறது. அது வரைக்கும் போகக்கூடாது. போகலாம். சும்மா அந்த சும்மா பார்க்கலாம் முடியாது. அது இப்போ போறதால ஏதாவது பிரச்சனை அப்படியா? இரவில் போகக்கூடாது. என்னுடைய உறவினரால் கொஞ்சம் வேலைக்கு எதாக காய்ச்சி கொண்டு அவர் அதே நேரம் சின்ன இடமாட்டான். கிட்டத்தட்ட எங்கள்ட சொந்தக்காரர் தான். ஆசிரியர் அதாவது வேள்விக்கு எதிரான கதை வச்சு இந்த ஒரு நாள் வேலையாண்டு கிடா பார்க்க போனதுல ஒரு ஆக்சிடென்ட் பட்டு போனேன். சின்ன பெரிய சின்ன ஆக்சிடென்ட் பட்டு போனேன். பார்த்துட்டு போனவராகும். ஏற்றுக்கொண்டார் செய்கிறார். தம்பியாரோட முந்தைய கொஞ்சம் பொதுவாக இளைஞர் மாட்டாங்க கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் அந்த பேருந்து விளம்பியாரோட ஓரளவுக்கு சரியாண்டு விட்டு ஏற்றுக்கொண்டா பெரிதாக தீர்த்தி வளர்க்குறாங்க. அப்படி செய்யாமல் படையில் போகிறவங்க அதெல்லாம் போகிறது. இப்போ 11 மணி இருந்து இன்றைக்கு 4 மணி அப்படி விளையாண்டு பார்த்தோம்டான் போகிறோம். கோயில் அது சில இதுகள் நாங்கள் பரம்பரையாக செய்ய பழகினதை மாற்ற மாட்டோம். பரம்பரையாக செய்ய பழகினது வந்து வெட்டினவே அதை வெட்டு தான் செய்வேன். அப்போ நான் போகிறேன் அந்த நான் போகிறேன். சில பிள்ளைகள் இருக்குது. ஆனால் அதை நிவர்த்தி செய்கிறது கஷ்டம். என்னென்றால் வடவராட்சியில் வந்து 3 கோயிலில் முக்கியம் பெரிய கோயிலில் மஞ்சள் தண்ணீர் அளிக்கிறது. அங்கே வெட்டுறது வடவராட்சி. இன்னும் சில பிரச்சனை வந்தாலே இன்னும் எல்லா கோயிலையும் வெளியின்பாடி மஞ்சள் தண்ணி அடித்து வேலை செய்ய அந்த அந்த தினத்துக்கு வேலை செய்கிறாரு. பொங்கல் போகி ஒரு கோயிலில் ஒரு விடா வெட்டுறது. மற்ற கோயிலில் நான் வெட்டுறது இல்லை. 2 கோயிலில் இல்லைன்னா முக்கிய விதுவர் கோயில் ஒன்று இருக்கும். மற்றது குறும்பாட்டி அந்த கோயில் இடத்துல ஞான வயிறு அங்கெல்லாம் வந்து வெற்று குறிப்பிட்ட இந்த காலம் செய்யாது.
குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எல்லா இடம் எத்தனை ஆண்டு தெரியும் தெரியாது. அது நாங்கள் 50 ஐயா. அதுக்கு பிறகு ஒரு ஆள் போய் தன்னை கொலை செய்து போட்டு கேள்வியை விட கிடாய விட்டு கொண்டாலும் அந்த பிரச்சனை வந்து இன்னும் என்னென்ன விலங்குகள் தனி ஒரு ஆள் தான் அண்ணன் கொலை போட்டு கிடாய விட்டு தன்னை கொலை செஞ்சுட்டு கிடாய விட்டு உங்களோட கதையை இப்படி ஒரு சொல்லுறியா இடக்கதை அப்படி அதுக்கு பிறகு அங்கே கிடா வெட்டுல தண்ணி மஞ்சள் தண்ணியை தெளிச்சிட்டு அந்த கிடாய் ஏலத்தில் வைக்கிறேன் தங்களை வாட்டுக்கு கூட ஏலத்தில் வைக்கிறேன் கோயிலுக்கு விட்டுட்டு போகிறது கோயில் விட்டுட்டு போயிடும் கோயிலுக்காரன் ஏலத்தில் வைக்கிறது அப்படி அந்த குடாய் உண்மையா அது மஞ்சள் தண்ணி அடித்தால் இன்னொரு கோயிலுக்கு அந்த குடாயை வெட்டக்கூடாது தேவை கிராமத்தை அப்படி தென்னப்பழைய அப்படி ஒரு 5-6 கோயில் மொழி இருக்குத்தானே. இப்போ கிட்டத்தட்ட இப்போ 4 கோயிலும் முடிஞ்சுது. இன்னும் 2 கோயில் இருக்கு. வீரம்பலம் சொல்லி தெளிப்படை குப்பியா கோயில் பின்னால் உண்டு. இன்னும் மற்ற அளவட்டிக்கு ஒரு கோயில் இருக்கு. 2 கோயில் மற்ற இன்னொன்று ஒன்று தீபாவளி சின்ன மயிலாடுதுறை சுடலை சொல்லி அதுக்கு 3 கோயில் வெளி இருக்கு. முடிஞ்ச கோயில் வந்து 4-5 இருக்கும். நமாலி சின்ன கோயிலாக தான் இருந்தது. இப்போ 23ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது. 73ஆம் ஆண்டு 23 இப்போ இல்லை முந்தி வந்து சூலம் தான் மூலஸ்தானத்தில் இருந்தது. பித்தளை சூலம் தான் அது அந்த சூலம் இருக்க வயலர் கூட அருள் கூட சொல்கிற முந்தி விக்ராம் வச்சு அப்புறம் 23ஆம் ஆண்டு விக்ராம் வச்சு ஊரெல்லாம் இந்த விக்ரத்தை சுற்றி சூலம் புறம்பா தானே மூலஸ்தானத்தை வந்து இல்லை தானே அந்த சூலம் வந்து எழுந்தருளைக்கு வச்சுட்டு விக்கிரத்தை வச்சு தான் இப்போ வாடி வர்றோம். ஒவ்வொரு நாளும் எதுவாலும் உண்டு நடக்கும். உங்களோட நம்பிக்கை வந்து வேள்வி செய்கிறதும் ஒரு சரியான ஒரு விஷயம் என்று சொல்லி உங்களோட நம்பிக்கை அப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வச்சிருந்த கடா வச்ச பராமரிச்சிருக்கீங்க. ஆமி வந்து வந்து வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு வேலி முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு வந்து ஈவினிங் வரையில நைட் வரையில வயிறை வந்து ரத்தம் குடிச்சிட்டு வந்து அது ஆமி கண்டுருக்காங்க. அது உருவம் வந்து மணியோட வந்து ரத்தம் குடிக்கிறாங்க. குடிக்கிட்டு வந்து அந்த கிருமியில கடைக்கரைக்கிட்டு அப்படியே நடந்து போறாரு அவர் குடிக்கிறது. 2-3 ஆமிங்கிற வந்து அதை ஃபாலோ பண்ணி போய்க்கும் யார் போறது விட்டு போ பயமா கிடக்குது வந்து அந்த வெளியே அப்போ பயமா இருக்கு வந்து அப்போ குடிச்சிட்டு ரத்தமே அழுவுதான் கையிலே அதை விளக்கு லாம்பு இதை இருக்க மணி மணிக்குது சொல்லிக்க ஒரு இதுமே கிடையாது. அவ போறாங்க போய்யா அது கடற்கரைக்கு இல்லை அது வயிறு அது ஒரு ஆள் மாதிரி தான் போகுது கடவுளை நோக்கி போய் முடிஞ்ச உடனே அதை காணையில் தண்ணிக்கு மறைஞ்சிட்டு போய்ட்டு அந்த ஆமி வந்து பார்த்துட்டு 2-3 எத்தனை ஆமில் பார்த்து கொண்டுட்டு அது திருப்பி வந்து அதுலேருந்து உருளைமைக்கை காய்ச்சல வைக்கி போய் ஐயா வந்து அதை வியூஸ் கொடுத்து அப்புறம் என்ன காய்ச்சல் மறந்தது. மோசம் போட்டார் தெரியும் நான் சின்ன பிள்ளைங்க இந்த பிரச்சனை காலங்களில் இந்த இடத்துல அப்படியா நான் போனா அதுக்கு அந்த யார் ஆமிக்காரர்கள் நியூஸ் தான் கேள்விப்பட்டேன் சின்ன பிள்ளை கடைசியாக வெளி வந்தது 84ஆம் ஆண்டு தான் எனக்கு அடிவாடு தொடங்கி 83ஆம் ஆண்டு எனக்கு கலவரம் வந்தது. 84ஆம் ஆண்டு தான் பெரியா வந்து அது வெளியில் வந்து கொண்டு வந்தது. வெளியில் வந்து 90ஆம் ஆண்டு மட்டும் நடந்து தெரிஞ்சேன். 90ஆம் ஆண்டு வெளி நடக்க இந்த பெரிய ஹெல்லி அடித்து இப்போ குழப்பினார் வேலை அது பிறகு வெளி வந்து 98ஆம் ஆண்டு வந்தேன். கோயில் வந்து ஆவின் நாட்டுப்பாடு இருந்துருக்கு கோவில் எடுத்து தான் போவாங்க. அப்போ முழுக்க ஆக்களே பழாங்க. அப்போ முக்கியமாக கொஞ்சம் பேர் நான் தான் என்னுடைய கடை தான் உடுப்பட்டுறது. நானும் போய் எங்கே மற்றெல்லாம் வெளியாதான் விட்டுறது. 5 பூசை முடிஞ்சு உங்களோட கடை தான் பூசை கடை அப்படியா? நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. முந்தி வந்து ஆடு வெட்டின பிறகு தான் கோழி வெட்டுறது. எல்லா ஆடுகள்லாம் வெட்டி முடிஞ்சோம் கோழி வெட்டி முடிஞ்சோன்னு ஒரு ஐயா வந்து ஒரு ஆள் எத்தனை வயசு முடியாமல் ஒரு 5-6 ஆள் கோழியை தூக்கி ஓகே. அப்போ அவர் வந்து 8ஆம் மணி அந்த கோழிலாம் மடை மாத்திரம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஆடு வெட்டி கோழி வெட்டி எல்லாம் முடிஞ்சோன்னா அந்த பெண் அந்த மடை மாத்திரம் பரமூலம் மடித்து அவங்க அந்த குடியெல்லாம் முடியாது என்ன கொண்டு வராங்க அதெல்லாம் கொண்டு வர மடை மாதிரி பழங்கள்லாம் கொண்டு தான் அந்த ஒரு சந்தியில் வந்து கழிக்க அப்புறம் எல்லாம் மடிக்கிறார். அதுக்குள்ள யாரும் போகவே மாட்டாங்க. அதுக்குள்ள யாரும் கோயில் வந்து எல்லாம் போகவே மாட்டாங்க. ஆடு கொண்டு வர மட்டும் போவாங்க. கோழி வெட்டி வச்சால் நாங்கள் கழிப்பு கழிக்கிற இது கழிப்பு கழிக்கிறார். கழிப்பு கழிச்சு அந்த மன மாத்திரை வந்த அப்புறம் தான் இந்த கோழியாக எடுக்க விடுறது. அப்போ ஒரு ஆள் தூக்கி கொண்டு கழிப்பு கழிக்க அப்படின்னா மனவாத பதம் கோழியை கொண்டு போட்டேன். அவர் அங்கே அளவு இல்லை எங்கே ஒரு ஆள் வேறு ஒரு ஆள் பரித்துறை போட்டாராம்.
அந்த தாவரமாக தடுமாறி பஸ்ஸில் ஏறி சைக்கிள் ஏறி நடந்து பஸ் ஏறி வருகிறவர் அவருடைய வீடு எங்கேயோ இருக்குது ஆனால் எனக்கு தெரியாது ஞாபகம் கேள்விப்பட்டேன் அப்பா சொன்ன கதை வந்தது அவர் வேறு எங்கே எல்லாம் போயிட்டு அடுத்த அந்த மாதிரி 4 கோடி விட்டு போனோம் அந்த கோழி கொண்டு போனால் சாப்பிடவே இல்லை அவர் நேரம் போயிட்டு பண்ண கொண்டு சமைச்சிட்டு சாப்பிட வெளியே வலிக்கிட்டார் மழை மாற்ற போன காரணத்துக்காக வீட்டுக்கு போயிடல அந்த அதாவது மடை மாத்துறதுக்கு முதல்ல நாங்கள் இது பண்ணல இப்போ போய் நம்ம ஓகே ஆனால் ஆடு மட்டும் கொண்டு போகல அந்த கிடா மட்டும் கொண்டு கோழி வந்து கொண்டு போகக்கூடாது இல்லை வரைக்கும் முந்தைய நடந்திருக்கு இப்போ நான் கேள்விப்படி இல்லை கிட்டத்தட்ட நிறைய தொன்று வழக்கங்கள் இருக்கு இது வந்து அடுத்த வேள்விக்குரிய கடை அப்ப அடுத்த ஆண்டு அடுத்த வருஷம் 28க்குரியது இதுதான் 2027க்குரியது 2027க்குரியது இது 2028க்குரியது நோய் வந்து இந்த வருஷம் பட்டின கிடாண்ட குட்டியா அல்லது வாங்கி வளர்க்குற அதுக்கு ஏற்ற மாதிரி ஓமோம் அந்த சைஸுக்கு வரும் எவ்வளவு உயரம் வரைக்கும் வளரும் இது இப்ப சாப்பாடுன்னா என்ன கூடுதலா ஏதாவது தீவனங்கள் இது கண்டு இருக்கா அல்லது சரி சரி இப்ப இது எத்தனை மாசம் இதுக்கு 2 வயது இருக்கும் இதுக்கு 1 வயது எத்தனை 1 வயது 2 வயது 1 வருஷ குட்டி 1 வருஷ குட்டி அதுக்கு இன்னும் 1 வருஷம் வளர்ப்பு கண்டியில் இல்லை உண்மைதான் பேருக்கு பாருங்க அப்படியே இடையே பார்க்க விட மாட்டேன் இடையே பார்க்கல அப்படியா இடையில காட்டுறேன் அப்படியா ஓ ஏன் அதை பார்க்க கூடாதுன்றது சரி சரி அது எங்கட மனசு வேறு விஷயம் ஓகே அது நாங்க எங்க அப்பா மாடு வளர்க்கறதுக்காக நான் பார்க்கறதே சரி 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 எனக்கு ஈஸி அதை பார்க்கலாம் ஆனா பார்க்க கூடாதுன்றது இப்ப நான் பாக்குறது பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு சரி 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 ஓம் 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 அது 4 வாட்டர் சொல்லுவாங்க உண்மைதானே அப்படி பார்த்தா 4 வாட்டர் இல்ல இல்ல விளங்கிட்டு எனக்கு விளங்கிட்டு சரி சரி நன்றி ஐயா நன்றி 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 இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இந்த காணொலி எடுத்ததுக்குரிய நோக்கம் இந்த கவுனாவத்த வேள்வியை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் வந்திருந்தது இந்த கிராம மக்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பதிவு செய்யத்தான் இந்த இடத்துல வந்திருந்தேன் நான் நிறைய பேரை சந்திக்கலாம் திருவிழாவில் அனைவரும் இருப்பாங்கன்னு சொல்லி நம்பி வந்திருந்தேன் நான் அப்படி இருந்தும் உள்ளே போக முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக வர்ற சனிக்கிழமை வரைக்கும் அதாவது ஏற்கனவே இந்த இரத்தப்பள்ளி கொடுத்ததால் இரத்த வாடியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இப்போ சின்ன பிள்ளைகளோட பிள்ளைங்கிற நாங்கள் உள்ளே போகக்கூடாது என்று சொல்லி இரத்தவட்டமாக சொல்லிட்டாங்க போனால் அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லி நான் அந்த வழக்கத்தை வந்து மாற்ற விரும்பலை என்றதால் இங்கே அந்த 2 ஐயாக்கள் தந்த தகவலுமே மிகவும் அதிகமான தகவலாகவே இருந்தது அதோட அந்த ஒரு இளைஞனும் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இவர்களுடைய வழக்கம் இந்த வேள்வி மிகவும் முக்கியம் என்று சொல்லி இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி வேள்விக்கு வந்து ஆடுகளையோ கோழிகளையோ வந்து பலி கொடுக்காத பட்சத்தில் இந்த கிராமத்தில் மனித பலி அதிகமாக இருந்ததுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது 2027, 28 வேள்விக்கு வெட்டக்கூடிய ஆடுகளையே நீங்கள் இப்போ இந்த காணொலியை வந்து பார்த்துருந்தீங்க அப்போ அவங்க 2 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற வேள்விக்கு இப்போ இருந்தே ஆடு வந்து வழக்கு வலிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த வேள்வி வந்து நம்புகிறாங்க அதாவது குறிப்பாக வந்து வைரவருடைய சக்தியை வந்து அவங்க நம்புகிறாங்க மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் நான் சந்திக்க இருக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இப்போ சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த கருத்துக்களை தெரிவித்ததால் தான் இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்திருந்தேன் இப்படி என்னுடைய கருத்துன்றதை விட உங்களுடைய கருத்து இப்போ இந்த கிராம மக்களுடைய கருத்து வந்து அவரே சொல்லியிருந்தார் ஒரு சிலர் வந்து முதல்ல எதிர்த்தாங்க பிறகு இப்போ அவங்க சரியாயிட்டாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த கமெண்ட்ஸில் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் இப்போதைக்கு நன்றி